மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, 99 வயதாயிருந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபடியாகவே அவனுடைய 100வது வயதிலே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து, 100வது வயதிலே ஈசாக்கை கொடுத்து, அந்த ஈசாக்கின் மூலமாக எப்படி வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படக்கூடாததா இருக்கிறதோ, கடற்கரை மணல் அளக்கப்படக்கூடாததா இருக்கிறதோ, அதே போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார் ஆண்டவர். அவனுடைய சந்ததியை பெருக பண்ணுவதற்கு அவனிடத்திலே அந்த 99 வயதிலும் எதிர்பார்த்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீ உத்தமனாயிரு, நீ உத்தமனாயிரு. கண்பான தேவச்சனமே, உத்தம மார்க்கத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு தம்மை சேவிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி பூமி எங்கிலும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதை வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, உத்தமனாயிருங்கள், உத்தமையாயிருங்கள். நிச்சயம் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், நோவாவை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பிற்பாடு அவன் ஜீவக்கிரீடத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. சோதித்த பிற்பாடு நீ உத்தமனாய் இருப்பாய் என்று சொன்னால், உத்தமையா இருப்பாய் என்று சொன்னால், உனக்காக ஜீவ கிரீடம் காத்திருக்கிறது, உனக்காக நீதியின் கிரீடம் காத்திருக்கிறது, உனக்காக அடியாத கிரீடம், உனக்காக அலங்காரமான ஒரு கிரீடம் காத்திருக்கிறது என்கிறதை மறந்து விடாதீர்கள். வயது ஒரு முக்கியமல்ல. எந்த நிலையிலும் எந்த வயதிலும் உத்தமமாய் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருபோதும் அவரால் கைவிடப்படுவதே இல்லை என்கிறது நிச்சயமாயிருக்கிறது. ஆமென்.